Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 336 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் 1 ஃபவுண்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, லெவல்ஸ் இருக்குது, இதை பற்றி அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பேசிக் காமன் திங்ஸ்லாம் என்ன சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? சாஃப்ட்வேர் மீன்ஸ் இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து எல்லாத்தையுமே ப்ரோக்ராமேட்டிக்காக கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் திங்ஸ் தான் நம்ம சிஸ்டமில் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்காக வைக்கிறது தான் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கிறது. இப்போது நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா முன்னாடிலாம் நம்ம ஒரு அனாச்சி கடைன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகிறோன்னா என்ன பண்ணுவோம், ஒரு பில்லு வந்து கையில் வந்து ஒரு பேப்பரை வச்சு எழுதுவாங்க, என்னென்ன எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படி இதுவாகுது, அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். ஸோ ஆட்டோமேட்டிக் பில்லிங் சாஃப்ட்வேர் போட்டோன்னா நம்மளோட பில்ஸ் எல்லாமே நம்ம வாங்குற அக்கௌண்ட்டை ஸ்கேன் பண்ணோன்னா வந்துடும் ஸ்கேனர் கோடில். இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் கொண்டு வரது தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ். ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லாம் அது கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் check whether the actual software matches the expected requirement. நமக்கு தேவை, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன தேவை, நம்ம கலெக்ட் பண்ணுற ஐட்டம்ஸ்க்குலாம் சீக்கிரம் பில் போடணும். அதோட ஸ்கேனர் கோடில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் பேஸ் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து வச்சு நம்ம என்ன பண்ணிடணும், பில்லிங் வந்து போட்டுறணும். இந்த மாதிரி நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னவோ அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா, நம்மளோட சாஃப்ட்வேர் மேட்ச் ஆகுதா, எந்த ஒரு எரர்ஸ், அதை தான் பக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவோம். எரர் இல்லாமல் ரன் ஆகுதா, இதை பற்றி செக் பண்ணுறது தான் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது. ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எதுக்காக, இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த எரர்ஸ், ஃபால்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகேவா, என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரொம்ப மெயினாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் 2 டைப் இருக்குது, 2 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா, வெரிஃபிகேஷன், வேலிடேஷன். ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறது. இட் இஸ் யூஸ்டு டு என்ஷூர் த சாஃப்ட்வேர் கரெக்ட்லி இம்ப்ளிமெண்ட் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணுறேன். ஓகேவா, ஆர்வே அந்த அந்த ஃபங்க்ஷனை தான் அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணுறது. ஓகே, அது வெரிஃபிகேஷன். ஆர்வி பில்டிங் த ப்ராடக்ட் ரைட், நம்ம கரெக்டான ப்ராடக்ட்டை தான் நம்ம பில்ட் பண்ணுறோமா. வேலிடேஷன் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் ரைட்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறது. ரைட்டான ப்ராடக்ட், அது ஆர்வி பில்டிங் த ப்ராடக்ட் ரைட், ப்ராடக்ட்டை கரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோமான்றது. ஆர்வி பில்டிங் த ரைட் ப்ராடக்ட்டை தான் பண்ணுறோமா, அதாவது டாஸ்க். இப்போ வேலிடேஷன் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை செக் பண்ணுறது வந்து வெரிஃபிகேஷன். வேலிடேஷனாக அதை எவாலுவேட் பண்ணி பார்க்குறது. ஓகே, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நான் எவாலுவேஷனில் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் அந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணியிருக்கு, என்னோட எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா இல்லையா, கரெக்டாக தான் இருக்கான்றது வேலிடேஷன். ஓகேவா, இந்த மாதிரி 2 ஸ்டெப் இருக்குது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். எதுக்காக இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. இட் மீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி எரர்ஸோ பக்ஸோ வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஏதாவது நடந்துருச்சு நம்ம சாஃப்ட்வேரில் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம சாஃப்ட்வேரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி கம்மியாயிடும். அதை நம்ம சரி பண்ணி நம்ம மேலே கொண்டு வரதுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் யூஸாக இருக்குது. தென் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, பிகாஸ் ரெலியபிலிட்டி, ஹை செக்யூரிட்டி, ஹை பர்ஃபார்மன்ஸ், கம்மி டைமில் சேவிங் டைமு, கம்மி காஸ்ட்டில் நம்ம கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அடுத்து ஸ்கேலபிலிட்டி, ஹெல்ப்ஸ் வித் ஸ்கேலபிலிட்டி. ஓகேவா, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்காக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே நம்ம வந்து ஈஸி ஸ்கேலபிளாக ஒர்க் ஆகுறது, டைமையும் சேவ் பண்ணுது, மணியும் சேவ் பண்ணுது. அதனால தான் நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தேவை, நீட் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் நம்ம ஹியூமன் வந்து ஏதாவது எரர் பண்ணிடுவோம். பட் சாஃப்ட்வேரில் எரர் இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஏதாவது பக்ஸ் வந்து சாஃப்ட்வேரில் இருந்தால் ஹியூமன் கண்டுபிடிக்க முடியலனாலும் கண்டுபிடிக்கிறதுக்காக சிஸ்டமை வச்சே கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்றது. ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்குது, there are 2 types of சாஃப்ட்வேர் டெஸ்டிங். எதுக்காகனா குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக, தட் இஸ் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது, மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன். மேனுவல் அப்படின்னா என்னமா பண்ணும் சிஸ்டம், ஆட்டோமேஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன கொடுத்தாலும் அதுவே ரன் ஆகி ஒன்று செக் பண்ணிக்கிறது. பட் மேனுவல் டெஸ்டிங்னா ஒவ்வொரு பார்ட்டாக எப்படி இருக்குன்னு நான் வந்து குறிப்பிட்ட இதுவோ ஒவ்வொரு காம்போனண்ட்டாக நான் செக் பண்ணுறது. ஓகே, அதில் 3 டைப் இருக்குது, ஒயிட் பாக்ஸ், பிளாக் பாக்ஸ், கிரே பாக்ஸ். ஓகேவா? ஒயிட் பாக்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து எப்படி சொல்கிறதுனா க்ளோஸ்டு ஒன் அப்படின்னா அதை வந்து நம்ம பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவோம், ஓப்பன்டு ஒன் அப்படின்னா அதை ஒயிட் பாக்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் நான் குறிப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணுறது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட வேலை. பட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, என்ன ஆப்ரேஷன் சொல்கிறீங்களா கரெக்டாக நடந்திருக்கா அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே அந்த கோடிங் எப்படி இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல அப்படின்றது பிளாக் பாக்ஸ். கிரே பாக்ஸ் மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் தான் நம்ம கிரே பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிளாக் பாக்ஸில் 2 டைப் இருக்குது, ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். அந்த ஃபங்க்ஷனலில் யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தளவு. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ், யூசபிலிட்டி, கம்பேட்டபிலிட்டி. இது நமக்கு எங்கே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 4th யூனிட்டில். அதில் லோட் டெஸ்டிங், டெஸ்ட், ஸ்கேலபிலிட்டி, ஸ்டேபிலிட்டி டெஸ்ட். இதில் வந்து இன்டெகிரேஷனில் இன்க்ரிமெண்டல், நான் இன்க்ரிமெண்டல், டாப் டவுன், பாட்டம் அப் அப்ரோச் இருக்குது. இது ஓவராலாக ஒரு டயக்ராமாக பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த 5 யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுற ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபில் பண்ணுதா, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணுறது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் ஜஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டி, போர்ட்டபிலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ஜஸ்ட் அதை மட்டும் டெஸ்ட் பண்ணுறது நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் டெஸ்டிங் மீன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுறோம், நம்மளுடைய சாஃப்ட்வேரில் மாடிஃபை பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம்னா இது எல்லாத்தையும் கரெக்டாக கஸ்டமர் நீடுக்கு, அதாவது நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணுறோம்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த மெயின்டெனன்ஸ் டெஸ்டிங்கோட வேலை. ஓகேங்களா? அதில் நமக்கு வந்து 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், மேனுவல் டெஸ்டிங் ஒன்று, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒன்று. மேனுவல் டெஸ்டிங்னா சாஃப்ட்வேர் வந்து மேனுவலாக எந்த ஒரு ஆட்டோமேஷன் டூலும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெஸ்ட் பண்ணுறது. பட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டர் டூல் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் நம்ம ரன் பண்ணால் கொடுத்தோம் அப்படின்னா அது டெஸ்ட் பண்ணி என்ன இருக்கோ நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இது வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங். அடுத்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டெக்னிக்கில் நமக்கு வந்து 2 மெயினாக இருக்குது, பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், கிரே பாக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். நான் முதல்ல சொல்லிட்டேன், நம்ம சோர்ஸ் கோட் வந்து எப்படி வந்து இருந்துச்சு, எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது பிளாக் பாக்ஸோட வேலை. பட் ஒயிட் பாக்ஸ் வந்து இன்னராக அந்த வந்து வேலையெல்லாம் எப்படி நடக்கு, இன்டர்னல் ஆப்ரேஷன் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 5 + 5 = 10. ஓகேவா? 5 + 5 = 10 வரும், வருதான்னு பாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வருதான்னு செக் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஆனால் அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அதுக்கு எப்படி கோடிங் எழுதுறேன், இதெல்லாம் பார்க்கறதுக்கு பேர் தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ வந்து பிளாக் பாக்ஸை பொறுத்தளவு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 0 நாலேஜ் இருக்கும், நீ ஜஸ்ட் சொல்கிறத செஞ்சால் போதும். பட் ஒயிட் பாக்ஸை பொறுத்தளவு ஃபுல் நாலேஜ் வேணும். அதுவே கிரே பாக்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஆவரேஜ் நாலேஜ் இருந்தால் போதும். அதை தான் நம்ம இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்னெல்லாம் லெவல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்குது, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லாம் என்னென்னு பார்த்தோம்னா யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங். யூனிட் அப்படின்னா என்னமா சொல்லுவோம், சின்ன சின்ன பார்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை நம்ம யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவ்வளோ ஒரு ரவுண்ட் இருக்குன்னா இதில் இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் ஒவ்வொரு காம்போனண்ட்டு சொல்லுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி காம்போனண்ட்டை பற்றி ஃபுல்லாக சொல்கிறது தான் இந்த யூனிட் டெஸ்டிங்கோட வேலை. இன்டெகிரேஷன் டெஸ்டிங்னா காம்பினேஷன் ஆஃப் யூனிட், 2-3 யூனிட்டை ஒன்று சேர்த்து இண்டிவிஜுவல் யூனிட் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு குரூப்பாக நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னா என்ன, லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸ் வேற கம்ப்ளீட் இன்டெகிரேட்டட் சிஸ்டம், முழுசாக வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு சாஃப்ட்வேரை என்ன பண்ணணுமோ நான் ஒட்டுமொத்தமாக கொடுத்தேன்னா அதை ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி கொடுக்குறது இந்த சிஸ்டம் டெஸ்டிங்கோட வேலை. சின்ன சின்ன பார்ட்டாக கொடுத்தா அது யூனிட் டெஸ்டிங், அதை கம்பைன் பண்ணி கொடுத்தோன்னா இன்டெகிரேஷன் டெஸ்டிங், மொத்தமாக சேர்த்து இன்டெகிரேட் பண்ண எல்லா சாஃப்ட்வேரையும் ஒரே இதுவாக கொடுத்தோன்னா அது சிஸ்டம் டெஸ்டிங். ஓகேவா? அடுத்து ஃபைனலாக அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அக்செப்டல் ஆகுதா, நம்ம சாஃப்ட்வேர் நம்ம ஒன்று பண்ணிட்டோம், டெஸ்ட் பண்ணுறது கொடுத்துட்டோம், நம்ம பண்ணதெல்லாம் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லை இதுவாயிருக்கா, வேண்டான்னு இதுவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது இந்த அக்செப்டன்ஸ்
அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கோட வேலை. ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங். இதை இந்த யூனிட்ல ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் ப்ராக்டிசஸ் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கண்டினியூஸ் டெஸ்டிங் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். யூசர்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட்டை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து யூனிட் டெஸ்டிங் பண்ண முடியும். அடிக்கடி நம்ம பண்ணி என்னெல்லாம் மெட்ரிசஸ் இருக்கோ அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா முக்கியமான டெஸ்டிங், பிகாஸ் வேலிடேஷன் நடக்கிற இடம். ஓகேவா, வெரிஃபிகேஷனை விட வேலிடேஷன் எவாலுவேட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ ரெக்ரெஷன் டெஸ்டிங் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம ரைட்டிங் டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் ஓரியன்டாக போகிறப்ப ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நடந்துச்சு அப்படின்னா ரைட்டிங் மேனுவல் ஒர்க் எல்லாம் கம்மியாகுது. ஓகேவா, சர்வீஸ் விர்ச்சுவலைசேஷனும் நடக்குது. நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ், என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லன்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டி டெஸ்டிங் நிறையா பண்ணி ஒரு விஷயம் நம்ம செய்கிறப்ப சும்மா ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு விடுறதுக்கும் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கான்னு திரும்ப திரும்ப நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம குவாலிட்டி அதிகமாகிறப்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு தேவையான விஷயம் வந்து கம்மியான காஸ்ட்டில் கிடைக்குதுன்னு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், செக்யூரிட்டியும் அதிகமாக இருக்கும். தீஸ் ஆர் த சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஓகே, சிம்பிள் கொஷின்மா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு உங்களுக்கு கேட்குறாங்க, ஒரு 2 மார்க்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு 2 மார்க்லாம் கவர் ஆகிடும். ஓகேவா, ஏன்னா எல்லாமே என்னென்னு வாட் இஸ் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இதை பற்றி டீட்டெயிலாக தான் நம்ம பிக் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.